இந்திய பந்து வீச்சாளர் புவனேஷ்குமாரை 10.75 கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருக்கிறது பெங்களூரு அணி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஐபிஎல் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணமழையில் இந்திய வீரர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை அணியில் விளையாடிய தீபக் சாகரை 9.25 கோடிக்கு மும்பை அணி ஏலம் எடுத்திருக்கிறது. அதேபோல சென்னை அணியில் விளையாடிய துஷார் தேஷ்பாண்டே 6.5 கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். ஐபிஎல் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெட்டா நகரில் நேற்று தொடங்கிய இந்த ஏலம் இன்றும் தொடர்ச்சியாக 2வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னணி வீரர்களை போட்டி போட்டுக் கொண்டு அணி வீரர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ஐபிஎல் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நொடிக்கு நொடி புதிய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்தெந்த வீரர்கள் எவ்வளவு விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க? தற்போதைய விவரம். விக்னேஷ், ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த 2வது நாள் மெகா ஏலத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று எப்படி வீரர்களுக்கு ஒவ்வொரு அணியும் மிகப்பெரிய அளவுல பணத்தை செலவு செய்தார்களோ, 2வது நாள் ஒவ்வொரு அணியும் குறைந்த அளவிலான பணம் மட்டுமே மீதி இருக்கிறது. அணியை கட்டமைக்க வேண்டும் என்பதால பெரிய அளவுல அவர்கள் ஒரு வீரர்கள் மீது அதிக தொகையை செலவிட விரும்பாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கிறோம். நிறைய வீரர்கள் விற்பனை செய்யப்படாமலே இருக்காங்க. குறிப்பா அஜங்கிய ரஹானே, மயங்க் அகர்வால், கேன் வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ் உள்ளிட்ட வீரர்களை எந்த அணியும் வாங்கவில்லை. ஜேம்ஸ் ஜாக்கி ஃபர்கியூசன் உள்ளிட்ட வீரர்களை அடிப்படை தொகைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருப்பினும் இந்தியாவினுடைய வேகப்பந்து வீச்சாளர்கள் இன்று அதிக தொகைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். புவனேஸ்வர் குமார் 10.75 கோடி ரூபாய்க்கு பெங்களூரு அணியால வாங்கப்பட்டிருக்கிறாரு. அதே போன்று தீபக் சஹார் 9.25 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணியாலும், முகேஷ் குமார் 8 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியாலும் வாங்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போன்று தமிழகத்தை சார்ந்த வாஷிங்டன் சுந்தர் 3.25 கோடி ரூபாய்க்கு குஜராத் அணியாலும், குருணால் பாண்டியா 5.75 கோடி ரூபாய்க்கு பெங்களூரு அணியாலும் வாங்கப்பட்டிருக்காங்க. இன்று பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு குறைந்த அளவில் அதிக வீரர்கள் வாங்கும், வெளிநாடு வீரர்களை அடிப்படை தொகையில வாங்குறது தான் அணிகள் கவனம் செலுத்தி வருவதை பார்க்கிறோம். இருப்பினும் ஒரு சில வீரர்கள் மட்டுமே ஒரு 4-5 கோடி ரூபாய்க்கும், மற்ற வீரர்கள் எல்லாரையும் அடிப்படை தொகைகள் தான் அனைத்து அணிகளும் இதுக்கப்புறம் இதன் பின்பு வாங்க முற்படுவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஷாம் கரனை வாங்கியிருக்கிறாங்க. வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆகாஷ்தீப் மற்றும் முகேஷ் குமார் உள்ளிட்டோரை வாங்க முயற்சி செய்தார்கள். இருப்பினும் அதிக தொகை கேட்பதன் காரணமாக அவர்களை சென்னை அணியால் வாங்க முடியவில்லை. ஐபிஎல் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம்.